அதிமுக கொடி, கட்சி சின்னம் ஆகியவை பயன்படுத்துவது தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அது குறித்த கேள்விக்கு ஒரே வரியில் ஓபிஎஸ் தரப்பை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். அது குறித்த காணொலியை இந்த பதிவில் பார்க்கலாம். 60 ரூபாப்பா அரிசி, 1 கிலோ அரிசி 60 ரூபா. வாழ்க்கையில என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? 60 ரூபாய்க்கு அரிசி வாங்கி எப்பெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பெல்லாம் இந்த அரிசி பற்றாக்குறை வந்துடுது. இவங்க அப்பா காலத்தில் பார்த்தீங்கன்னா அரிசியே கிடைக்காம வந்து பலாக்கொட்டையை அவிச்சு சாப்பிட்டாங்க, கப்பக்கிழங்க வாங்கி அவிச்சு சாப்பிட்டாங்க, ஊருக்கு கஞ்சி தட்டி திறந்தோம். இது நிலம் இருந்தது. இப்போ இவர் காலத்தில் இன்னும் அது கூட இருக்காது, கிடைக்காதுன்னு போல இருக்கு. இன்னைக்கு கப்பக்கிழங்கு விலையெல்லாம் ஏற்கனவே கூடி போச்சு. இப்படியெல்லாம் இருக்கு. இதுக்காகத்தான் நான் வந்து இதையெல்லாம் கண்டித்து தான் மாநில அளவையை தவறிய நடந்த பொதுக்கூட்டத்தில் செயல்பெறும் அந்த இது ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் வந்து பேசுனதை போட்டிருக்காங்க. அவதூறு வழக்கு இது சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயார். நாங்கள் குளமுயற்சி வழக்கையே சந்திச்சோம். குளம் அண்ணதாக சொல்லி என்னை முதல் குற்றவாளியாக போட்டு இதே அரசாங்கம் என்னை முதல் குற்றவாளியாக பாதிச்சு அதில் நான் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்து வெளியே வந்தவன். இதெல்லாம் எங்களுக்கு சுஜிப்பி. என்ன சொல்றீங்க? புது வாழ்க்கைக்கு வந்தா மாலையும் வரையும் மரியாதை வரும். இந்த ஜெயிலு பார்க்கணும், எல்லாத்தையும் தான் பார்க்கணும். அதுக்கெல்லாம் பற்றி அச்சப்படுறவங்க நாங்கள் இல்லை. எங்கள் பொதுச் செயலாளர் கலந்துக்கிட்டு கழகத்தில் தலைமையில் கலந்துக்கிட்டு அதன் மீது மேல் நடவடிக்கை என்ன என்பதை தெரிவிச்சுக்கிறோம், உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இப்போ எனக்கு எங்கள் வழக்கறிஞர் குழுவே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்த பிறகு இது ஒரு நல்ல இதுதான். உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு, அது மு.க. ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சருக்கும் இந்த அரசுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்களுடைய அத்தனை கழக வழக்கறிஞர்களையும் நான் இங்கே பார்க்க முடிஞ்சது. எனக்கு ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி. எவ்வளோ வழக்கறிஞர் அப்பா அதிமுகவில் கழகத்தில் தொண்டர்கள் இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்கன்னா வழக்கறிஞர்கள் அதிகமாக இருக்காங்க. எனக்காக பரிந்துரைமான அத்தனை தமிழ்ச்செல்வன் நம்ம வழக்கறிஞர் பிரிவோட மாவட்ட செயலாளர் அத்தனை பேர் அவரோடு பணியாற்றிய அத்தனை பேருக்கும் குழுவுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களையும் பார்த்ததுல ரொம்ப நன்றி. வணக்கம். ஏங்க புலி வேட்டைக்கு போகும்போது நீ எலி வேட்டையை பத்தி பேசுகிறப்பா நீ வேற. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.